பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ட்ரீம்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 146 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் 146 verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா நிச்சயமாக சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறேன். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஒருவேளை இதுவரைக்கும் அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் முயற்சி எடுத்து அநேக மனுஷனை நம்பி நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வெக்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை எந்த காரியம் எடுத்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, தோல்வி என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், யாரெல்லாம் அவரே நம்பியிருக்கிறீங்களோ, அவரே சார்ந்திருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஏசப்பாவை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார், ஏசப்பா எனக்கு அதிசயம் செய்வார், என் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், என் வாழ்க்கை இருக்க கண்ணீர்களை துடைப்பார், என் வியாதிகளை சுகமாக்குவார். யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பியிருக்கீங்க, ஏசப்பா சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நடக்காத காரியம், இதுவரைக்கும் வாய்க்காத காரியத்தை இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஏசப்பாவை நம்ப வேண்டும். யாரெல்லாம் ஏசப்பாவை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறீங்களோ, ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சுய பலத்தினாலும் உங்கள் படிப்பினாலும், இல்லை எனக்கு பண பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வெக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை நம்பியிருக்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க. உங்கள் குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் காரியமாக சரி, ஊழியத்தின் காரியமாக சரி, இல்லை நீங்கள் செய்கிற கையின் பிரயாசமாக இருந்தால் எந்த காரியம் இருந்தாலும் இன்றைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன். ஏசப்பா யாரெல்லாம் ஏசப்பா நம்புகிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் அவரை நோக்கி நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த காலை வேலைப்பா, என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடப்பா உண்மை நோக்கி பார்க்குறாங்களாப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒருவேளை மனுஷனை நம்பி, படிப்பை நம்பி, பணத்தை நம்பி, ஏசப்பா ஆள் பலத்தை நம்பி அவங்க வாழ்க்கையில் வெக்கப்பட்டு போயிருக்காங்களோ, அவமானப்பட்டு போயிருந்தாலும் ஏசப்பா இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை ஆக்குவீரா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்போ வாழ்க்கை இருக்க எல்லா நிந்தைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.